பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி தொடங்கி ஒரு வாரமே ஆகும் நிலையில அதற்குள்ள 2 போட்டியாளர்கள் வெளியேறியிருக்காங்க. வழக்கமா வார இறுதியில மக்கள் அளிக்கும் வாக்குகள் அடிப்படையில குறைவான ஓட்டு வாங்கின போட்டியாளரை விஜய் சேதுபதி எலிமினேட் செஞ்சு வீட்டுக்கு அனுப்புவாரு. ஆனா இந்த முறை நிகழ்ச்சி தொடங்கின 5 நாள்லயே தனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு ஆர்ஜே நந்தினி பாதியிலேயே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியது சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளா மாறுச்சு. நந்தினி மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகி யாரிடம் கோபத்தை காட்டுவது அப்படின்னு தெரியாம வீட்டில் உள்ள அனைத்து போட்டியாளர்களையும் பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டின நிலையில அவங்கள யாரும் தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. யார் வந்தாலும் ஆக்ரோஷமா பேச தொடங்கினதுனால எல்லாருமே அவங்க கிட்ட போக பயந்தாங்க. இந்த வீட்டில் ரியாலிட்டி இல்ல, எல்லாருமே போலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்தின நந்தினிய பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு அழைச்சு பேசினாரு. வழக்கமா இது போல யாராவது வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா அவங்கள சமாதானப்படுத்த கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசுவாரு பிக் பாஸ். ஆனா நந்தினியிடம் ஏன் இந்த முடிவு அப்படின்னு கேட்டதும் அவங்க இங்க இருக்கிற எல்லாருமே போலியா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால பிக் பாஸே கொஞ்சம் டென்ஷன் ஆகி உடனடியா அவங்கள அங்குள்ள மற்றொரு கதவு வழியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர சொன்னாரு. இவங்களை தொடர்ந்து நேற்று மக்களின் வாக்குகள் அடிப்படையில ஒரு போட்டியாளரை விஜய் சேதுபதி வெளியேற்றினாரு. பிக் பாஸ் வீட்டில் இருந்த பெரும்பாலான ஹவுஸ்மேட்ஸ் அப்சாரா இல்லைனா கலையரசன் ஆகிய 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் வெளியில போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால விஜய் சேதுபதி இவங்க 2 பேருமே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இருந்த கார்டை எடுத்து காட்டினாரு. அதுல பிரபல இயக்குனர் பிரவீன் காந்தியோட பேர் தான் இருந்துச்சு. ஒரு வாரம் கூடவே இருந்த போட்டியாளர்களுக்கு ஒரு டாடா பாய் பாய் கூட சொல்லாம பிரவீன் காந்தி வீட்டை விட்டு வெளியில போனாரு. இத விஜய் சேதுபதி அவர்கிட்ட கேட்டப்போ பாவம் அவரையே கன்ஃபியூஸ் பண்ணும் விதமா பதில் சொல்லிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து விடை பெற்றாரு பிரவீன் காந்தி.